ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. சத்சங்கம் நம்ம பண்ணுறோம். இல்லை, பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி ஞான சமாஜத்தின் மூலியமாக நம்ம பண்ணுறோம். இது 2வது மாதம் பௌர்ணமி பண்ணுறோம். போன சித்ரா பௌர்ணமிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 1 hour 5:30 to 6:30 வந்து நம்ம வந்து ஞான மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். எல்லாருக்குமே பக்தியை பற்றி தெரியும். பக்தியை பற்றி புதுசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இல்லைங்களா? எல்லாருமே அதாவது காலங்காலமாக சிவபக்தி இருந்தது, வைணவ பக்தி இருந்தது. சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐயப்ப பக்தி. ஐயப்ப பஜன்ஸில் கலந்துக்காத ஆளுங்க யாருமே இல்லை. எப்படியாவது நம்ம மதத்தில் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா அம்மன் பாடல்கள் நிறைய அந்த மாதிரி ஒரு 70sலாம் இவங்கெல்லாம் நல்லா அம்மனுடைய பக்தி வளர்த்துருக்காரு. இப்போ ஐயப்பன் நல்லா பீக்கில் இருக்கார். அவர் பக்தி நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே பக்தி தெரியும். இப்போ ஞானத்தை பற்றி யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. நம்ம நாமளும் அப்படி தான் அங்கே வந்தோம். ஞானத்தை பற்றி தெரியாதனால இந்த ஞான சமாஜத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஞான சத்சங்கத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மாதத்துக்கு பௌர்ணமிக்கு மட்டும் ஒரு 1 hour ப்ளஸ் ஒரு 1/2 hour நம்ம வந்து இன்னும் ஒரு 5:30 to 7:30 தான் நம்ம ப்ரோக்ராம் அதோட முடிஞ்சிடும். பகவானுக்காக எல்லாருமே வாங்க. பகவான் எதை சொன்னார்? பகவான் நம்மளுடைய தமிழர் தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு தமிழர்னு சொல்கிறோம்ல, அவரும் தமிழர். மதுரையிலேருந்து பிறந்த செந்தமிழன் அவர் திருவண்ணாமலையில் தான் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தார். அதில் நம்மளுடைய தமிழ் மொழியிலேயே அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார். பட் இது உலகம் முழுக்க அவர்கிட்ட வந்து படிக்கிறாங்க. நாம் வந்து நம்ம தமிழில் நம்ம நாட்டில் நம்ம பகவான் சொன்ன விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம். பகவான் யாருமே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறோம். பகவானுடைய போதனைகள் தெரியாமல் இருக்கிறோம். அதனால் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாருமே. இங்கே யாராவது கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆள் யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே கடவுள் இருக்காருன்னு சொல்கிறீங்களா? இல்லைன்னு யாராவது சொல்கிறீங்களா? இருக்காருன்னு சொல்லுங்கள். கடவுள் இருக்காருன்னு நண்பர் ஆளுக்கு தான் இங்கே இருக்கணும். இப்போ கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றது உங்க நம்பிக்கையா, சத்தியமா? பகவான் கேட்கிறாரு, சத்தியம் அப்படின்னா நீங்க பார்த்துருக்கீங்களா? பகவானுடைய அனுகிரகத்தை எல்லாரும் உணரலாம். நான் போயிட்டே இருப்பேன், திடீர்னு வெயில் அடிக்குதுப்பா, நம்ம திடீர்னு மழை வரும்,
பா உயிர் போகிற மாதிரி மழை வந்துச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த மழை வர்றதுன்றது அனுகிரகம். அவர் இருக்காரு, அவரும் அனுகிரகம் பண்ணுறாரு. அனுகிரகத்தை எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க, அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதான் கேள்வி. நீங்கள் தரிசிச்சிருக்கீங்களா? சத்தியம் அப்படின்னு சொன்னால் அவர் தரிசிச்சிருக்கணும்ல. இந்த அனுகிரகத்தை வச்சு நீங்கள் அனுமானத்தில் தான் என்ன சொல்றீங்க? கடவுள் இருக்காருப்பா, நான் நீங்கள் வேண்டாம்ப்பா, அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா, கடவுளை வேண்டாம்னு குணமாயிடுச்சுப்பா அப்படின்னு. எனக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்கிறனால தான் இங்கே நம்ம வந்திருக்கிறோம். இறையுடைய அனுகிரகத்தை நம்ம அனுபவிச்சனால்தான் இங்கே வந்திருக்கிறோம். சில பேர் இன்னும் கூட மதம் மாறி கூட போயிட்டாங்க. அவங்க கூட அனுகிரகத்தை வச்சு தான் மதம் மாறி போனாங்க. மதம் மாறி போனவங்ககிட்ட யாராவது அந்த கடவுளை பார்த்தீங்களான்னு கேளுங்க. இல்லை நான் இறந்துட்டு அப்புறமா போகும்போது அங்கே நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, அங்கே அவர் தான் உட்காந்துருப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ பார்த்தியா? கடவுளை அனுகிரகத்தை பார்த்துருக்கலாம், அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுடைய அனுமானமே தவிர சத்தியமா உங்க பிரத்யக்ஷமா கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது இங்க சொல்ற ஆலோசனைங்களா? சிவன் வந்தாரு, என் கடவுளை வந்தாரு, வந்துட்டு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு பகவான் எல்லாம் கேட்டு சொல்றாரு. சிவன் அங்கே வந்தார்லப்பா, அவர் எனக்கும் காட்சி கொடுக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அது முடியுமா? நீங்கள் மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ நான் இவரை பார்த்தேன்னு சொன்னால் இவங்களும் இவரை பார்ப்பாங்க. கடவுளை பார்த்தீங்க பார்க்கல, அதை பற்றி கவலை இல்லை. அது நீங்கள் கோயிலுக்கு போங்க, வேறு குருமார்கள்கிட்ட போங்க, கடவுளை பார்த்துக்கோங்க. அது கடவுள் இருக்காரு இல்லைன்ற விஷயத்தை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பகவானுடைய தத்துவத்துக்கு உள்ள வரீங்கன்னா பகவான் என்ன கேட்குறா, நீ இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நீ ஒரு எக்ஸாம்பிள், நீ இருக்கியா அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் இருக்கீங்களா ஐயா? நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? என்னை பார்க்குறீங்க, யார் பார்க்குறா? நான் தானே பார்க்குறேன். அப்போ நானுன்றது இருக்கா இல்லையா? நான்ன்றது உங்கள் அனுபவம் தான் நான் இருக்கிறேன். நீங்கள் எங்கேப்பா இருக்கீங்கன்னு கேட்குறேன். கேட்டு உங்கள் பேர் ரமேஷ்னு வச்சுங்களேன். இப்போ ரமேஷ் எங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பூர்பிஷா எங்கே இருக்கம்மா? இதோ இருக்கிறேன்னு சொல்லுங்க. இப்போ இதோ இருக்கிறன்றது அது அனுபவம் தானே. அப்போ நானுன்றது நம்மளுடைய அனுபவம் இல்லை. இதுக்கு யாராவது சாட்சி சொல்லு. இப்போ நான் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் அங்கே இல்லைப்பா, பூர்பிஷா நீ அங்கே இல்லை, நீ போய் சொல்கிறேன் நான் சொன்னா அது என்ன சொல்லும்? நான் இருக்கிறது நீ சொல்கிறது கேரண்டியே எனக்கு தேவையில்லை. நான் இருக்கிறேன் இல்லை, எனக்கு நீ எதுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற? நான் இருக்கிறது எனக்கு தெரியும். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயத்த ஒருத்தர் வண்டியை மோதிட்டார் இன்னொருத்தர் மேலே, அங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க. மூணாவது மனுஷன் கேட்குறாரு, யாருப்பா இடிச்சது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்க இவர் தான்ப்பா இடிச்சாருன்னு சொல்கிறாரு. அது இடிச்சிருக்காரு, நீ எப்படி சொல்கிறான்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க உடனே? நான் தாண்டா பார்த்தேன், இங்கே தான் நீ தான் இடிச்சதை நான் பார்த்தேனேன்னு சொல்லுவோம். அவன் சொல்கிறா நீ இங்கே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? விட்டுருவோமா? நான் இருந்தேன், நீ எப்படி இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்பல. இப்போ நான் இருக்கிறதுக்கு யாராவது சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? நீ இருக்கிற இங்கே, நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்து எழுதி கொடுத்தா தான் நீங்கள் வச்சுப்பீங்களா? அப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தெரிஞ்சுக்கங்க. உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஈஸியான மெத்தடுன்னு சொல்கிறார். ஏன்னா எங்கேயோ கைலாசத்தில் இருக்கிற போய் கடவுளை போய் தேடினீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இருக்கீங்களே, ரொம்ப ஈஸியாக உங்கள் அனுபவம் இருக்க, நான் இருக்கிறேன்ற அனுபவம் எல்லாருக்குமே இருக்க. அப்போ நீங்கள் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்கப்பா. கடவுள் இருக்கிறது, கடவுளை நீங்கள் பார்த்துருவீங்கப்பான்னு சொல்கிறார். அவர் ஈஸி, அவர் அதான் பண்ணார், அவர் பார்த்தாரு. நமக்கும் அதான் சொல்கிறார். அவர் 16 வயசுலேயே பார்த்துட்டார். யோசிச்சு பாருங்க, நம்ம 16 வயசுல என்ன பண்ணியிருந்தோம்? 10th முடிச்சுட்டு என்ன படிக்கலான்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் 16 வயசில் அவர் கடவுளை பார்த்துட்டு தண்ணியும் பார்த்துட்டு திருவண்ணாமலையில் உட்காந்துட்டார், பாதாள லிங்கத்தில். அப்போது அந்த மாதிரி ஒருத்தர் அவருடைய வாழ்நாள் முழுக்க நமக்கு கடவுளை தரிசிப்பது எப்படின்றதுக்கான ஐடியாவை கொடுத்துருக்கார். முதல்ல உன்னை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதே அவர் சொல்லியிருக்கார். இதை பற்றி தான் நம்ம அவர் சொன்ன புத்தகங்களை நம்ம படிக்கப்போம். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, பௌர்ணமி இன்னைக்கு சனிக்கிழமை லீவ் இருக்கும், பட் ஒர்க்கிங் டேஸில் உங்களால் வர முடியாது. மோஸ்ட்லி 5:30 to 6:30 தான் இந்த கிளாஸ் இருக்கும், இந்த சத்சங்கம் இருக்கும், அப்புறம் ஒரு பாராயணம் இருக்கும், அதுக்கப்புறம் பிரசாதம் பூஜை முடிச்சுட்டு நம்ம முடிச்சுருவோம். வெறும் 5:30 to 7:30 தான். ஓகேங்களா? பௌர்ணமி அன்றைக்கி எல்லாருமே வர ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே நடக்குது அப்படின்றத இந்த குரூப்பில் உங்கள் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா சதீஷ் என்ன பண்ணுவாங்க, அந்த குரூப்பில் அட்ரஸோட லொக்கேஷனோட ஷேர் பண்ணிப்பாங்க. கருணா
ஜோதி காணும் போதே மனையுள் நீங்கும் நீங்கும் காணே அழகிய தீபம் ஒளி